இந்த வாழ்க்கை நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் இது ஒன்றும் நீங்க சும்மா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கிற பேராசிரியர்கள் மிகப்பெரிய மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு. காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தியார். ஒருவர் தனக்கு ஒன்றை சொல்லி தருகிற பொழுது அதை கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தகுதியானவன் என்பது உண்மை. கூட படிக்கிற மாணவர்களின் மன சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். தப்பான விஷயத்துல ஒருத்தன் போறானா அவனை ஒரு கிளாஸே சேர்ந்து அமைக்கி அவனை காப்பாத்து. தாய் தந்தையரிடம் அனாவசியமாக ₹1 கூட பொய் சொல்லி பணத்தை வாங்காதே. அம்மா அப்பாவை இன்னைக்கு ஏமாத்த முயற்சியே பண்ணாங்க. இந்த வாழ்க்கை நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் சராசரி மனிதர்களை பற்றிய சிந்தனையோடு, அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றிய சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உங்களையும் சிகரத்தில் உயரத்தில் ஏற்றி வைக்கும் என்று நம்புங்கள். புரியுதா சொல்லுங்களா? நாட்டை இது ஒன்றும் நீங்க சும்மா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கிற பேராசிரியர்கள் மிகப்பெரிய மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு. என் ரெக்வஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன பேராசிரியர்களுக்கு அப்படின்னா, மாணவங்களுக்கு சொல்லி தரதோ எஜுகேட் பண்றதோ அவங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதோ இல்லையோ அதெல்லாம் இல்லை. அவனை எப்படி சமாளிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தியார். எந்த நேரத்துல எவன் என்ன பண்ணுவான்னு தெரியலன்னு அப்படி இருக்கு ஆட்டிடியூட்லாம். மிகப்பெரிய மரியாதை கொடுங்க பேராசிரியர்களுக்கு. ஏன் இந்த குருகுல கல்வின்னு இருந்தது, கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்வார்கள். லீவ் லெட்டர் எழுதுறப்ப தமிழ் எழுதினா தெரியும், இங்கிலீஷ்ல யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுருவீங்க, உங்கள் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுவீங்கல்ல, உங்கள் கீழ்ப்படிந்துள்ளன்னு போடுவீங்கல்ல. எந்த மனிதன் ஒருவர் தனக்கு ஒன்றை சொல்லி தருகிற பொழுது அதை கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்கிறானோ அவன் தான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தகுதியானவன் என்பது உண்மை. ரொம்ப ஒபீடியண்டா, ரொம்ப மரியாதையோடு லெக்சரர்ஸை பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பாருங்க. அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆனால் தான் செய்கிற பணி பேராசிரியர் பணி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் வீட்டில் சிறிது நேரமும் கல்லூரியில் வெகு நேரமும் செலவழிக்கிற உன்னத ஆன்மாக்கள் உங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிற பேராசிரியர்கள். ஒருபோதும் அவர்களை விமர்சிக்காதீர்கள், ஒருபோதும் அவர்களை தரக்குறைவாக எடை போடாதீர்கள், ஒருபோதும் அவர்களை கீழ்த்தரமாக எண்ணாதீர்கள். என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல நின்று இவ்வளவு பெரிய மேடையில உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் என் பேராசிரியர்கள் எனக்கு போட்ட பிச்சையும் தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிக 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 பெரிய பெருமையும் தயக்கமும் இல்ல, பெருமையும். பேராசிரியர்களுக்கு மரியாதை தருகிற மாணவர்களாக இருங்கள். கூட படிக்கிற மாணவர்களின் மன சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்களா? எல்லாரும் கம்ஃபர்டபுளான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வர்றது கிடையாது. முதல் நாள் அவள் வீட்டில் என்ன நடந்தது, அதனால் அவள் இன்று எப்படி இருக்கிறாள், அவன் இன்று எப்படி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. ஒருவேளை தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சிலர் வகுப்பறையின் ஓரமாக கூனி குறுகி அமர்ந்திருந்தால் உங்கள் நட்பின் கரங்கள் அவனுடைய தாழ்ந்த தலையை நிமிர்த்தி வைக்கட்டும். ஒரு நட்பினுடைய சரியான இலக்கணம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். எந்த பாகுபாடுமே இல்லாம வாடா நண்பான்னு ஒருத்தன் அணைச்சுக்கிறான்ல, அந்த அரவணைப்பில் இருக்கிற கதகதப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது என்று நம்புங்கள். ஓகேவா? எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. ஐசோலேட்டடா இருக்கானா ஒருத்தன், சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பான், பேச மாட்டான், பழக மாட்டான். போய் பேசு, டேய் என்னடா தயக்கம், வாடா போலாம். நான் 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணு. அவனோட கேண்டீன் கூப்பிட்டு போறதா இருந்தா கூட 5 தடவை ட்ரை பண்ணு. லைப்ரரிக்கு போறியா, வாடான்னு கூப்பிட்டு போ.
விளையாட போறியா வாடான்னு கூட்டு போ. உங்களுக்கும் அதே தான். நண்பர்களை இழுத்து செல்லுங்கள். ஓகேவா? தப்பான விஷயத்துக்கு இல்ல, நல்ல விஷயத்துக்கு. தப்பான விஷயத்துல ஒருத்தன் போறானா அவனை ஒரு கிளாஸே சேர்ந்து அமுக்கி அவனை காப்பாத்து. நான் எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல, எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல. அது நட்பினுடைய வேலை இல்ல. கேட்கிற வரைக்கும் சொல்லணும், அதுதான் நட்பினுடைய வேலை. எஜுகேட் பண்ணிக்கிட்டே இரு, அவனை மாத்துறதுக்கு முயற்சி செய். பேராசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள், கல்லூரியினுடைய விதிமுறைகளை பின்பற்று, நல்ல நண்பர்களை எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள். தாய் தந்தையரிடம் அனாவசியமாக ₹1 கூட பொய் சொல்லி பணத்தை வாங்காதே. அப்படி ஒரு ஹார்ட் அர்ன் மணி அவங்களோடது. நீங்க நாளைக்கு வேலைக்கு போறப்ப சம்பாதிக்கிறப்ப தெரியும். என்னோட ரெக்வஸ்ட், அடுத்தவங்க பாக்குறதுக்காக, அடுத்தவங்க கொண்டாடுறதுக்காக, அடுத்தவங்க பாராட்டுறதுக்காக நீ புது கேட்ஜெட்ஸ் வாங்குறதுனால உன்னோட மார்க் வரவே வராது. கரெக்டா? நீ 30,000 போன் வச்சிருக்க செல்லம், 1.5 லட்சம் போன் நீ வாங்கிட்டேங்கிறதுக்காக ப்ரொஃபசர் உனக்கு 10 மார்க் அதிகமா போட போறாங்களா? கிடையாது. இல்ல, நீ மார்க் நல்லா படிச்சு எழுதுனதானே உனக்கு மார்க் போட போறாங்க. அவ்வளவுதானே. எங்க அப்பாவால 30,000 போன் தான் வாங்கி தர முடியும், 20,000 தான் போன் தான் வாங்கி தர முடியும். ஏன்? எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் பட்டன் போன் தான் யூஸ் பண்றாரு. என்ன ஸ்மார்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாரு, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கு இதுவே ஐபோனுக்கு ஈக்குவல். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் தந்தை தருகிற வாழ்க்கையே எனக்கு தரமான வாழ்க்கை, என் தாய் தருகிற வாழ்க்கையே எனக்கு தரமான வாழ்க்கை என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தாழ்ந்து போக மாட்டீர்கள். கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்திருக்காங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்படி செருப்பு போட்டிருக்காங்க, இப்படி வாட்ச் கட்டிருக்காங்க, தூக்கி போடு. எல்லாம் இருந்த குடும்பத்தில் வந்து வாழ்வதை விட எதுவும் இல்லாத குடும்பத்தில் வந்து எல்லாம் இருக்கிற குடும்பமாக மாறுவது மாதிரி ஒரு வெற்றி இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. நீ கிஃப்ட் பண்ணு. நீ நினைத்த அத்தனை ஆசைகளையும் உன் தாய் தந்தைக்கு நீ பரிசாக வழங்கு. அம்மா அப்பாவை இன்னைக்கு ஏமாத்த முயற்சியே பண்ணாத. லோக்கல்ல பைக்ல வந்துட்டு போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, பைக்ல வந்துட்டு போறாங்களா மேடம்? சீனியர்ஸ்க்குலாம் சொல்றேன், தயவு செஞ்சு பொறுமையா வந்துட்டு போ. சாலையில எந்த மேஜிக்கையும் காமிக்காத. அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் மேஜிக்கா மாறிடும். பொறுமையா போ. கூட படிக்கிற ஃப்ரெண்டே கிண்டல் பண்ணிட்டோம், இதுக்கு நீ பஸ்ல வரலாம், சைக்கிள்ல வரலாம், மாட்டு வண்டியில வரலாம், என்ன வேணா சொல்லிட்டோம். நிதானமா வா, நிதானமா போ. நான் சொன்ன மாதிரி பேச்சோட முதலே சொன்ன மாதிரி உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீ வந்து வண்டியில 120 கிலோமீட்டர்ல போறதுனால 4 பேர் யார் இவ்வளவு வேகமா போறான்னு பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள் உன்னை திட்டுவான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் நல்ல செந்தமிழ் சொற்கள்ல சொல்லுவான். அதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டேன்னா அடுத்த நாள் நீ வண்டியிலேயே போக மாட்டேன், முட்டி போட்டு பாத யாத்திரையா தான் வருவேன் காலேஜுக்கு. அந்த அளவுக்கு அசிங்கமா பேசுவாங்க. இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது, இதுல எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது. ஒருவேளை நீ ரேசரா மாறணும்னா அதுக்குன்னு இடம் இருக்கு, அங்க போய் ஓட்டு, அந்த ட்ராக்ல ஓட்டு. கிராக் மாதிரி இதுல ஓட்டக்கூடாது, ரோட்ல ஓட்டக்கூடாது. நீ போய் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்குவ. உன்னையே நம்பி இருக்கிற அந்த குடும்பம், அந்த தாய் தந்தையர் எவ்வளவு வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் டேல நான் சொன்னேன், மிக சோகமான சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வேகமா போறதுனால மட்டும் தயவு செஞ்சு அதுல மாட்டிக்காத. என்னைக்குமே நிதானமா இரு. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோ. வாழ்க்கையில வந்து சிரிக்காத, சினிமாவுக்கு போகாத, பாட்டு கேட்காத, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாத, இது எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணு. வாழ்றது ஒரு வாழ்க்கை, சிறப்பா தரமா வாழ்ந்துரு. ஆனா ஒழுக்கத்தை தவறி வருகிற மகிழ்ச்சி ஒருபோதும் சரியான மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த காலை பொழுது நிறைவடைந்தது. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. நான் தான் நினைப்பேன், வெரி ஸ்மால் லைஃப். இந்த உலகமே ரொம்ப ரொம்ப சின்னது. நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதாவது ஒரு பன்னாட்டு விமான நிலையத்துல நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, ஒருவேளை நான் எக்கனாமிக் கிளாஸ் இருந்தேன்னா, ஒருவேளை நான் பிசினஸ் கிளாஸ் இருந்தேன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நடந்து வந்து, சார் எங்க காலேஜுக்கு நீங்க பேச வந்தீங்க, நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்ப நான் இங்க ஒர்க் பண்றேன், அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக கைத்தட்டுகிற முதல் சகோதரனாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம், வணக்கம். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல்.